திருவாடான தொகுதியை பொறுத்தளவில் அதிமுக சார்பில் கீர்த்திகா முனியசாமி போட்டிடுறாங்க. திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸுக்கு அந்த தொகுதி ஒதுக்குனதுனால ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்த கருமாணிக்கம் தான் மீண்டும் அந்த தொகுதியில் போட்டிடுறாரு. நாம் தமிழர் கட்சி சார்பில் பிரேம்நாத் போட்டிடுறாரு. தமிழக வெற்றி கழகம் சார்பில் ராஜு போட்டிடுறார். அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் திருமதி சசிகலா அவர்கள் தலைமையிலான கட்சியும் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் இணைந்து ஒரு கூட்டணி அமைச்சு அங்கே சுரேஷ் ஹாசினி வேந்தன் அப்படிங்கிறவர் அந்த தேசிய செயலாளர் அங்கே களத்தில் போட்டிடுறார். சிங்கம் சின்னத்தில் போட்டிடுறார். திருவாடனை தொகுதியை பொறுத்த அளவில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2021 சட்டசபை தேர்தல் அப்போ திருவாடனை தொகுதியில் இதே கருமாணிக்கம் காங்கிரஸ் சார்பில் என்று போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அவர் வாங்கின வாக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 79,000. அதுக்கடுத்து அதிமுக சார்பில் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஆணிமுத்து போட்டியிட்டார். 65,000 வாக்கு வாங்கியிருந்தார். அதுக்கடுத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் அப்போதான் கட்சி ஆரம்பித்த புதுசில் முதல் தேர்தலை சந்திக்கிறாரு. டிடிவி தினகரன் அவர் வேட்பாளர் வாத்தூர் நடராசன் அவருடைய மகன் ஆனந்த் போட்டியிட்டாரு. 33,000 வாக்கு வாங்கியிருந்தாரு. நாம் தமிழர் கட்சி சார்பில் ஜகவர் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 16,000 வாக்கு வாங்கியிருந்தாரு. மக்கள் நீதி மையம் அந்த களத்தில் நின்றாங்க. ஆனால் 2026 சட்டசபை தேர்தலில் கடுமையான ஒரு போட்டி தான் இங்கே நிலவுது. திமுக ஒரு பலமான ஒரு கூட்டணியை அமைச்சு அவங்க தேர்தலை சந்திக்கிறாங்க. இடது கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இப்போ புதுசாக தேமுதிக, இப்படியான கட்சிகள் எல்லாமே காங்கிரஸ் இப்படியான கட்சிகள்லாம் கூட்டணி அமைச்சு பெரிய மெகா கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திக்கிறாங்க. அதிமுக கூட்டணியும் திமுக கூட்டணி மாதிரி தான் கொஞ்சம் ஒரு பெரிய கூட்டணியாக தான் இருக்குது. இப்படின்னா இங்கே பிஜேபி இருக்கிறாங்க. திமுக சைடு காங்கிரஸ் இருக்குன்னா அதிமுக சைடு பிஜேபி இருக்குது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவங்களும் கூட்டணியில் இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. அதுக்கடுத்து ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம், பாரிவேந்தர், இப்படியான கட்சிகள் எல்லாமே இந்த பக்கமும் கூட்டணியில் இருக்கிறாங்க. எப்படியாவது நம்ம திருவாடனை தொகுதியை தக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் மாநில மகளிரணி இணைச்செயலாளர் இருக்கக்கூடிய கீர்த்திகா முனியசாமி பாண்டியனை அதிமுக சார்பில் திருவாடனை தொகுதியில் களத்தில் இறக்கி இருக்கிறாங்க. திமுக சார்பில் கூட்டணி கட்சிகள் ஒதுக்குனதுனால காங்கிரஸ் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்த கருமாணிக்கத்தையும் களத்தில் இறங்கியிருக்காங்க. போட்டிங்கிறது இங்கே கடுமையாக இருக்குது. 2021 சட்டசபை தேர்தல்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் தனியாக போட்டியிட்டு 33,000 வாக்கு அந்த தொகுதியில் வாங்கியிருக்கிறாரு. டிடிவி தினகரன் அதிமுகவோடு கூட்டணி இந்த தேர்தலில் வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த 33,000 வாக்குகளும் அப்படியே அதிமுகவுக்கு போய் சேருமா அப்படின்னா அதில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்குது. டிடிவி தினகரன் இல்லாத இடத்த இன்னைக்கு பூர்த்தி செய்யக்கூடிய அந்த இடத்துல யார் இருக்கா அப்படின்னா திருமதி சசிகலா அவர்கள் இருக்கிறாங்க. திருவாடனை தொகுதின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2016 அதிமுக கூட்டணி சார்பில் கருணாஸ் இரட்டை இலை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார். ஆனால் இப்போ அவர் திமுக சார்பில் சிவகங்கையில் போய் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறார். திருமதி சசிகலா அவர்கள் களத்தில் நின்றது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலி. ஏற்கனவே அதிமுக 65,000 வாக்கு வாங்கியிருக்காங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு 33,000 வாக்கு வாங்கியிருக்காங்க. 2021 திருவாடனை தொகுதியில் அதிமுக தோல்விக்கு முக்கிய காரணமாக இருந்தது டிடிவி தினகரன். அதே மாதிரி தான் இப்போ 2026 சட்டசபை தேர்தல் வருது அப்படின்னு வச்சுங்களேன். கீர்த்திகா முனியசாமி அதிமுக சார்பில் நிற்கிறாங்க. அவங்க ஒரு வேளை தோத்தாங்க அப்படின்னா அதுக்கு திருமதி சசிகலா அவர்களும் ஒரு காரணமாக இருப்பாங்க. அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய தேசிய செயலாளர் இப்போ பொருளாளராக இருக்கக்கூடிய சுரேஷ் ஹாசினி வேந்தன் அந்த திருவாடனை தொகுதியில் நிற்கிறாரு. அதுவும் சிங்கம் சின்னத்தில் நிற்கிறதுனால அங்கே கொஞ்சம் வரவேற்பு இருக்குது. பெரும்பாலும் முக்குளத்தூர் ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னா கொஞ்சம் விருப்பப்பட்டு அவங்களாம் வாக்களிப்பாங்க. அதுலேயும் திருமதி சசிகலா அவர்களோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கிறதுனால அந்த சிங்கம் சின்னத்துக்கு பெரும்பாலும் வாக்குகள் விழும். அதிமுகவோடு டிடிவி தினகரன் கூட்டணி வச்சது பெரும்பாலும் யாருக்கும் பிடிக்கல.
இப்போ டிடிவி தினகரன் வந்து எடப்பாடி பழனிசாமியை எந்த அளவுக்கு வசப்பட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து வசப்படினார். எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் எதிர்ப்பு அரசியல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதிமுக திமுக எப்படி எதிர்ப்பு அரசியல் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து 2026 சட்டசபை தேர்தலில் நாங்கள் வந்து கூட்டணி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு டிடிவி தினகரன் அதிமுகவோடு கூட்டணி வச்சுட்டாரு. கூட்டணி வச்ச உடனே கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாம் இருக்காங்களா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து டிடிவி தினகரன் மீது ஒரு அதிருப்தி வந்துருச்சு. இந்த அதிருப்தியை இப்படியாவது தன் பக்கம் திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக திருமதி சசிகலா அவர்கள் களத்தில் இறங்கிட்டாங்க. இப்போ அதிமுகவில் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க திருமதி சசிகலா அவர்கள். அப்போ அவங்களுக்குன்னு ஒரு அரசியல் வாழ்க்கை இருக்கு இல்லையா. இப்போ ஓபிஎஸ் வந்து கட்சிக்குள்ளே சேர்க்க மாட்டேன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்ன உடனே அவர் போய் நமக்கு வேற வழியே இல்லை, வேற நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போய் திமுகவில் போய் இடைஞ்சாரு. ஆனால் திருமதி சசிகலா அவர்கள் அப்படி எந்த தவறுமே வந்து செய்யலை. அவங்க தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ இன்னொருத்தரை வீழ்த்துவதற்கு நம்ம காரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு களத்தில் வந்து இறங்கிட்டாங்க. வேட்பாளர்களை வந்து அறிவிச்சிட்டாங்க. அது திருமதி சசிகலா அவர்களும் ஐயா ராமதாஸ் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணி போட்டு இப்போ தேர்தலை வந்து சந்திக்கிறாங்க. தென் மாவட்டங்களில் வந்து வேட்பாளர்களை வந்து போட்டாங்க திருமதி சசிகலா அவர்கள். வட மாவட்டங்களில் ஐயா ராமதாஸ் அவர்களும் வந்து வேட்பாளர்கள் வந்து போட்டிருக்காங்க. திருவாடனை தொகுதியில் அதிமுக ஜெயிக்குமா அப்படிங்கிறதா எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஏற்கனவே காங்கிரஸ் சார்பில் வெற்றி பெற்ற கருமாணிக்கா திரும்பவும் வந்து சீட்டு கேட்டு அதே இடத்து தொகுதியில் வந்து நிற்கிறாரு. கீர்த்திகா முனிசாமி 2 முறை வந்து முதலத்து தொகுதியில் நின்று தோல்வியை தழுவி இங்கே திருவாடனை தொகுதியில் வந்து களத்தில் நிற்கிறாங்க. திருவாடனை தொகுதி வந்தாவது நம்ம வந்து ஜெயிச்சிடலாம், டிடிவி தினகரன் வந்து எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சுட்டாரு, இப்போ எப்படி வந்து நம்ம வந்து வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லி கனவோடு வந்து களத்தில் நின்றாலும் திருமதி சசிகலா அவர்கள் வந்து அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பை தடுத்து நிப்பாட்டுறாங்க. இந்த இடத்துல சுரேஷ் காசினிவேந்தன் வந்து களத்தில் வந்து அகில இந்திய பார்வையாளர்னு சொல்லி அவங்க வந்து களத்தில் நிற்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய முக்குளத்தூருடைய வாக்குகள் வந்து அதிமுக பக்கம் போய் விழுவதற்கு வாய்ப்பு இல்லை. முக்குளத்தூர் வாக்கு அப்படின்னாலே அன்னைக்கு வந்து பார்வர்ட் பிளாக் நின்றா அதுக்கு வந்து ஓட்டு போடுவாங்க. இன்னைக்கு வந்து திருமதி சசிகலா அவர்கள் வேற களத்தில் வந்ததுனால சரி நம்ம வந்து அவங்களுக்கே ஓட்டு போடுவோம், ஏன்னா அவங்களும் வந்து அதிமுகவோட இருந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்துட்டாங்க, அதிமுகவோட முக்குளத்தோரே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி பழி வாங்கணும்னா திருமதி சசிகலா அவருக்கு பின்னாடி போய் நம்ம அவங்க ஆதரிக்கிற இது கட்சிகளுக்கு அவங்க வேட்பாளர்களுக்கு நம்ம வந்து ஓட்டு போட்டு வெற்றி பெற வைப்போம் அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய முக்குளத்தோர் வந்து நினைப்பாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு உருவாயிருக்கு. திருவாடனை தொகுதியை பொறுத்தளவில் போட்டிங்கிறது பலமாக தான் இருக்குது. நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு அப்படிங்கிறது தமிழ் தேசிய சித்தாந்தத்தில் ஊறி போனவங்க போட்ட வாக்கு. அந்த எல்லாரும் சொல்லுவாங்க தமிழக வெற்றி கழகம் வந்ததுனால நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வந்து சிதறிடும், வாக்கே வந்து எடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் எத்தனை தமிழக வெற்றி கழகம் வந்தாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகளை வந்து யாரும் வந்து சிதறடிக்க முடியாது. ஏன்னா இங்கே இருக்க போகிற சித்தாந்தத்திலையும் கொள்கை அடிப்படையும் ஊறி போய் இருக்கக்கூடிய ஆளுக்கு. அதனால வந்து நாம் தமிழர் கட்சி இந்த முறை திருவாடனை தொகுதியில் ஓரளவு போன முறை வாங்குறத விட இந்த வட்டம் அதிகமாக வந்து வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் கீர்த்திகா முனிசாமி வெற்றி பெறுவாரா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்க்கும்போது சற்று குறைவாக தான் இருக்குது. ஏன்னா போட்டி வந்து கடுமையாக வந்து இருக்குது. இப்போ கருமாணிக்க காங்கிரஸ் சார்பில் நிற்காருன்னா திமுக கூட்டணி கட்சி பூரா ஓட்டு போடுவாங்க. அதிமுக இருக்குன்னா அதிமுக கூட்டணி கட்சி மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. இப்போ டிடிவி தினகரன் போய் அதிமுகவோட கூட்டணி வச்சதுனால அவர் டிடிவி தினகரன் பின்னாடியே வந்து எல்லா வாக்குகளும் வந்து போய் அதிமுகவுக்கு போய் சேராது. இப்போ இந்த இடத்துல அகில இந்திய பார்வர்ட் பிளாக் வந்து நிற்குது. அவங்க வந்து தீவிரமாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு கிராமமாக போய் பிரச்சாரம் பண்ணி உங்களுடைய அடிப்படை தேவைகளை என்னன்னு சொல்லுங்கள், நான் வந்து தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. திருமதி சசிகலா அவர்கள் வேற இப்போ இது தீவிர பிரச்சாரத்தில் இருக்கிறாங்க. அப்போ பார்வர்ட் பிளாக்கு அதுவும் வந்து குறிப்பாக வந்து சிங்க சின்னம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கிற அந்த உணர்வு பூர்வமான வாக்குகள் எல்லாமே வந்து விழுக ஆரம்பிச்சிடும். டிடிவி தினகரன் எந்த மாதிரியான வாக்குகளை வந்து பிரித்தாரோ அதை விட அதிகமாக வாக்குகளை பிரிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து சுரேஷ் காசினிவேந்தன் வந்து களத்தில் வந்து அகில இந்திய பார்வர்ட் பிளாக் சார்பாக வந்து நிற்கிறாரு. சிங்க சின்னத்தில் வந்து நிற்கிறாரு. அகில இந்திய பார்வர்ட் பிளாக்ல இருக்கிறவங்களும் தீவிர பிரச்சாரத்தில் வந்து இருக்கிறாங்க. அதிமுக காங்கிரஸ் இது அகில இந்திய பார்வர்ட் பிளாக் 3 வந்து சம பலத்துடன் வந்து இன்னைக்கு வாக்கு சேகரிப்பில் வந்து ஈடுறாங்க. மக்களை போய் சந்திக்கிறாங்க, குறைகளை வந்து கேட்டறிகிறாங்க. இருந்தாலும் இன்னைக்கு அகில இந்திய பார்வர்ட் பிளாக் வந்து இந்த 2 கட்சிகளுக்கும் இந்த பெரிய 2 கட்சிகளுக்கும் சரியான வந்து டஃப் ஃபைட் வந்து கொடுக்கக்கூடிய இடமா திருவாடனை தொகுதி வந்து இருக்குது. திருவாடனை தொகுதி வந்து எல்லாரும் வந்து எதிர்பார்க்கப்பட்ட தொகுதியாகவும் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து சிங்க சின்னம் வந்து களத்தில் நிற்கிறதுனால இன்னைக்கு முக்குளத்து மக்கள் முழுமையாக வாக்களித்தாங்க அப்படின்னா சரியான ஒரு ஃபைட்டை வந்து கொடுப்பாரு
சுரேஷ் காசினிவேந்தன். நன்றி, வணக்கம்.